ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் இம்தியாஸ் ஷெரீஃப்ன்ற பிரதர் ஜீனியா செடி வாங்கியிருந்தேன். வாங்கின உடனே செடி வாடிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ செடி வாடிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணுங்கள், கட்டிங்ஸ் போடுறதுக்காக அந்த நுனி பகுதியை கட் பண்ணிடுங்க. அது நல்லா செடி வளர்ந்துடும். ரெண்டாவது, ஏன் அந்த செடி வாடுது அப்படின்னா, ஒன்று ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா போட்டு தண்ணி நல்லா வெளியேறணும், தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், மண் கலவை சரியில்லைன்னா செடி வாடிடும், சடனாக அப்படியே காஞ்சிரும். ஸோ மண் கலவையில் நீங்கள் எம்சாண்டு இல்லைன்னா ஆற்று மண் சேர்த்து திருப்பி ரீபாட்டிங் பண்ணுங்கள். அந்த பாட்டிங் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை திருப்பி நீங்கள் எம்சாண்டு இல்லைன்னா ஆற்று மணல் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு போட்டு நல்ல மண்ணை ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி அந்த செடி வைங்க, செடி வளர்ந்துடும். ஸோ வேரில் கண்டிப்பாக பாதிப்பு இருந்தாலும் செடி வாடி தான் போகும். இப்போ நீங்கள் பார்க்குற செடி நான் கட் பண்ணிவிட்டு வச்சேன். இந்த செடியை ஜீனியா தான், ஸோ விதையிலேருந்து முளைக்கல. இது கட் பண்ணி நான் கட்டிங்ஸ் போட்டது. எவ்வளோ அழகாக வேர் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ செடி அந்த நுனி பகுதியை நான் கட் பண்ணேன், கிளை நிறையா வரணுன்றதுக்காக. எனக்கு தூக்கி போட மனசே இல்லைனோன்னா செடியை நான் அப்படியே நட்டி வச்சேன், வேர் பிடிச்சி வளருது. அதனால் செடி வாடிடுச்சுன்னா எந்த செடி வாடினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த நுனி பகுதியை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மண் கலவையில் இந்த மாதிரி வைங்க. ஸோ நம்ம மண் கலவையில் இந்த செம்மண், ஆத்துமண், கொக்கோபீட் இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடி வைங்க. ஸோ என்னோடய மண்ணை பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது இல்லையா. ஸோ தண்ணி காலையில் ஊற்றுவேன், அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் செடி ஓரளவுக்கு நல்லா வளரும். நீங்கள் பார்க்குறது சாமந்தி, அது கூட நல்லா ரீபாட் பண்ண நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ சாமந்தி, ஜீனியா எந்த செடினாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்கின உடனே செடி வாடிடுச்சுன்னா அந்த கிளை இருக்கு இல்லையா, நுனி பகுதி, அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு பதியம் போடுங்க. உங்களுக்கு நிறைய செடி வந்துடும். இப்போ நான் அந்த செடி இப்போ பிடுங்கினேன் இல்லையா, அதை நான் திருப்பி நட்டி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் நட்டி வைக்கும்போது அந்த கீழே அந்த ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வேர் பிடிச்சோன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அதனால் ஃபஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் தண்ணியை. அதுக்கப்புறம் 2 நாளில் சரியாக வந்துடும், வேர் பிடிச்சிரும். வெயிலில் வைக்க வேணாம் செடியை, நிழலான இடத்துல வைங்க. அந்த செமி ஷேட் சொல்லுவாங்க பெரிய செடிக்கு கீழே, அந்த மாதிரி வைங்க செடியை. டைரக்ட் சன்லைட்டில் வச்சாலும் செடி வாடும். இப்போ நான் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி ஜீனியாவில் இந்த மாதிரி அந்த நுனி பகுதி, இந்த எந்த செடினாலும் நுனி பகுதி தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும், அதனால் சீக்கிரம் வேர் பிடிக்கும். அதில் நான் விரல் வைக்கிற அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நீங்கள் பதியம் போடுங்க, கட்டிங்ஸ் வைங்க. உங்களுக்கு இன்னொரு செடி வளர்ந்துடும். ஸோ ரீபாட் தான் பண்ணணும். எப்சம் சால்ட்டு இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சு ரீபாட் பண்ணும்போது யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த மாதிரி ஆகாது, செடி வாடி போகாது. எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. செடியை நிழலான இடத்துல வைங்க. ஒரு 10 நாள் நல்ல நிழலான இடத்துல வச்சுட்டு வேர் பிடிச்சோன்னே செமி ஷேடுக்கு மாற்றுங்க. அப்போ கூட டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது, செமி ஷேடுக்கு தான் வைக்கணும். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு எந்த செடியுமே எனக்கு தூக்கி போட மனசு இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டன் ரோஸ் தான், ரெட் கலர் தான், நல்லா பூத்துருக்கு எனக்கு, நான் அது காமிச்சிருப்பேன். ஸோ அந்த செடியுமே அந்த கிளை கட் பண்ணி விட்டேன். நான் கட் பண்ணிவிட்டு இந்த தொட்டியில் நட்டி வச்சேன், அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நிழலான இடத்துல வச்சு எந்த செடினாலும் நீங்கள் வளர்க்கலாம், நல்லா சூப்பராக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மண் கலவையை மாற்றி ரீபாட் பண்ணுங்கள். செடியை நுனி பகுதியை கட் பண்ணி கட்டிங்ஸ் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தாய் செடி போனாலுமே உங்களுக்கு அந்த பேபி பிளான்ட்டு அந்த கட்டிங்ஸ் போடுற செடியில் வேர் பிடிச்சி செடி வளர்ந்துடும். ஸோ பால்சமும் அதே மாதிரி தான். நான் கட் பண்ணி வச்ச எலி எல்லாம் தோண்டி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இந்த வேர்லாம் இல்லாமல் கட் பண்ணி வச்சதான், அதுவுமே நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ கிளை செலக்ட் பண்ணும்போது அந்த நுனி பகுதியை மட்டும் நல்லா பார்த்து செலக்ட் பண்ணி வைங்க, செடி வளர்ந்துடும். ஸோ கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதுக்கு தான் நான் கட்டிங்ஸ் வீடியோ நிறைய போடுவேன். கட்டிங்ஸ் கற்றுக்கங்க, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலையில் உங்களுக்கு கட்டிங்ஸ் கை கொடுக்குன்றதுக்காக தான் நான் நிறைய கட்டிங்ஸ் வீடியோ நான் போடுறேன். ஸோ மண் கலவை பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. மணல் இல்லைன்னா எம்சல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் மண்ணில் சேர்த்துக்கோங்க. கொக்கோபீட் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க, சேர்த்துட்டு மண் கலவை வைங்க. செடி நல்லா சூப்பராக வளர்ந்துடும், பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.